ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சி அதில் வந்து கடைசியாக இறக்கும்போது கேரமல் சிரப் வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம் பிசின் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம்லேயும் வெனிலா ஐஸ்கிரீம்லேயும் கொஞ்சம் கேரமல் கலந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலே வந்து நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கோங்க. நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மில்க் இருக்குது இல்லையா, அந்த நம்ம வச்சுருந்த மில்கையும் சில் பண்ணி வச்சுருந்த மில்கையும் நம்ம ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கணும். ஸோ ஐஸ்கிரீமை சேர்த்த பிறகு மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கேரமல் சிரப் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்குலேருந்து எல்லாருக்குமே, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்